தென்காசி மாவட்டம் கடையம் அருகே கிணற்றில் தவறி விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்த கடமான் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. மந்தியூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவரது தோட்டத்தில் உள்ள கிணற்றில் கடமான் ஒன்று விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி அதனை மீட்டு வனப்பகுதிக்குள் விட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தெருநாய் கடித்ததால் உயிரிழந்த ஆடுகளுடன் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொம்மம்பட்டியைச் சேர்ந்த கார்த்தி, குமாரசாமி ஆகியோர் வளர்த்து வந்த 9 ஆடுகள் தெருநாய்கள் கடித்து குதறியதால் உயிரிழந்தன. ஒரு ஆடு பலத்த காயமடைந்தது. இதையடுத்து தெருநாய் பெருக்கத்தை கட்டுப்படுத்த கோரி ஐயம்பாளையம் பிரிவு அருகே கோபி ஈரோடு சாலையில் விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகே செல்போன் பேசிய நிலையிலேயே ஐடி ஊழியர் இறந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காக்காயந்தோப்பு சீனிவாசா கார்டனைச் சேர்ந்த அல்போன்ஸ் என்ற 31 வயது இளைஞர் வில்லியனூரில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இவர் புதன்கிழமை இரவு வழக்கம் போல 10 மணிக்கு தூங்கச் சென்ற நிலையில் காலையில் காதில் செல்போனை வைத்த நிலையிலேயே இறந்து கிடந்தார். இது தொடர்பாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் ஹோலி பண்டிகையை அமைதியான முறையில் கொண்டாட வலியுறுத்தி போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தினர். வட இந்தியாவில் பாரம்பரிய பண்டிகையான ஹோலி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த பண்டிகையின் போது எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்காத வகையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இதனை முன்னிட்டு சம்பல் பகுதியில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு சென்றனர். குஜராத்தில் வெளிநாடுகளிலிருந்து கடத்தி வரப்பட்ட போதை மருந்து, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை அகமதாபாத் குற்றப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தகவலின் பேரில் பல்வேறு பகுதிகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட தனிப்படை போலீசார் அமெரிக்கா, கனடா, தாய்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து கடத்தி வரப்பட்ட சுமார் 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். விசாரணையில் பொம்மைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் மூலம் போதைப் பொருட்களை கடத்தியது தெரியவந்துள்ளது. பிரபல கோடீஸ்வரர் எலான் மஸ்க் கைவிட்ட டெக்னாலஜி இந்தியாவில் சாத்தியமாவதாக ஐஐடி பேராசிரியரும் த இ-பிளேன் கம்பெனி நிறுவனருமான சத்யா சக்கரவர்த்தி டிஸ்கோ வித் கேஎஸ் நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் பகிர்ந்து கொண்டுள்ளார். ஸோ இது எங்கேயாவது எக்ஸிக்யூட் ஆயிருக்கா? ஹைப்பர்லூப் டெக்னாலஜி இதுவும் இப்போ தான் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒருவேளை எக்ஸிக்யூஷன் வந்தால் நம்ம பயனீராக இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பின்தங்கி இந்த மாதிரி இருந்தது. ஓகே, இப்போ வந்து மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணால் ஆல்மோஸ்ட் அதே லெவலுக்கு வந்துட்டு இப்போ. வேறு யாரெல்லாம் இந்த ரிசர்ச்சில் இருக்காங்க சார்? முதல்ல அமெரிக்காவில் இருந்தாங்க. அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, ரொம்ப விலை காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, யூரோப்பில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்குமே விலை அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, இந்தியாவில் வந்து தொழில்நுட்ப திறன் அதிகமாக இருக்குது நமக்கு, ஆனால் அதை வந்து செயல்படுத்தக்கூடிய விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எனி நியூ டெக்னாலஜி, இந்தியா இஸ் அ வெரி குட் ப்ரீடிங் கிரவுண்ட் ஃபார் இட். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்கிறீங்க. ஏன்னா அமெரிக்காவில் பண்ண முடியல, ஐரோப்பா ஏன் பண்ண முடியல, இந்தியா எப்படி பண்ண முடியும்னா இதை நீங்கள் ஆஃப்ரிக்கா ஏன் பண்ண முடியாதுன்னு கேட்கணும். எஸ். ஸோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து இப்போ எப்படி ஆஃப்ரிக்கா இருக்கோ அந்த மாதிரி நம்ம இருந்தோம் என்ன. பட் இது வந்து ஒரு மாதிரி ஒவ்வொரு நாடும் வந்து ஒவ்வொரு நிலைமைக்கு போயிட்டுருக்கோம். ஓகே. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஓவர் டெவலப்ட் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம வந்து அவங்க டெவலப்டு, நம்ம டெவலப்பிங் சொல்லுவோம். அதை கொஞ்சம் மாற்றிட்டு அவங்க ஓவர் டெவலப்டு, நம்ம டெவலப்டுன்னு சொல்லிக்கலாம்ல. ஓகே, இந்த பாயிண்ட் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஆமாம், இலான் மஸ்க் பண்ணல, நீ எப்படி பண்ணுவ அப்படின்னா, இலான் மஸ்க்கு நிறைய துட் ஆகும். இலான் மஸ்க் பண்ணணும்னா இந்தியாவுக்கு வந்து பண்ணணும். ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி அருகே மத வன்முறையை தூண்டும் வகையில் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டதாக இந்து முன்னணி முன்னாள் நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த பாஜக உறுப்பினரும் இந்து முன்னணியின் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவருமான ஸ்ரீதர் இஸ்லாமியர்கள் குறித்து கருத்து தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக திராவிடர் விடுதலைக் கழக நிர்வாகி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதன்படி விசாரணையை நடத்திய காவல்துறையினர் ஸ்ரீதர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பெரம்பலூரில் பட்டப்பகலில் இருவேறு இடங்களில் 18 சவரன் தங்க நகைகள், 1 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 20,000 ரொக்கம் திருடப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கதலீஸ்வரன் என்பவர் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 18 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. அதேபோல் மணி என்பவர் வீட்டிலிருந்து 1 கிலோ எடை கொண்ட வெள்ளிப் பொருட்களும் 20,000 ரொக்கம் மற்றும் சிசிடிவி காட்சி பதிவு செய்யும் கருவிகள் ஆகியவையும் கொள்ளையடிக்கப்பட்டன. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே கிணற்றில் தவறி விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்த கடமான் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது.
மந்தியூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவரது தோட்டத்தில் உள்ள கிணற்றில் கடமான் ஒன்று விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி அதனை மீட்டு வனப்பகுதிக்குள் விட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே திருநாய் கடித்ததால் உயிரிழந்த ஆடுகளுடன் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொம்மம்பட்டியைச் சேர்ந்த கார்த்தி, குமாரசாமி ஆகியோர் வளர்த்து வந்த 9 ஆடுகள் திருநாய்கள் கடித்து குதறியதால் உயிரிழந்தன. ஒரு ஆடு பலத்த காயமடைந்தது. இதையடுத்து திருநாய் பெருக்கத்தை கட்டுப்படுத்த கோரி ஐயம்பாளையம் பிரிவு அருகே கோபி ஈரோடு சாலையில் விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகே செல்போன் பேசிய நிலையிலேயே ஐடி ஊழியர் இறந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காக்காயந்தோப்பு சீனிவாசா கார்டனைச் சேர்ந்த அல்போன்ஸ் என்ற 31 வயது இளைஞர் வில்லியனூரில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இவர் புதன்கிழமை இரவு வழக்கம் போல 10 மணிக்கு தூங்கச் சென்ற நிலையில் காலையில் காதில் செல்போனை வைத்த நிலையிலேயே இறந்து கிடந்தார். இது தொடர்பாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் ஹோலி பண்டிகையை அமைதியான முறையில் கொண்டாட வலியுறுத்தி போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தினர். வட இந்தியாவில் பாரம்பரிய பண்டிகையான ஹோலி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த பண்டிகையின் போது எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்காத வகையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இதனை முன்னிட்டு சம்பல் பகுதியில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு சென்றனர். குஜராத்தில் வெளிநாடுகளிலிருந்து கடத்தி வரப்பட்ட போதை மருந்து, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை அகமதாபாத் குற்றப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தகவலின் பேரில் பல்வேறு பகுதிகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட தனிப்படை போலீசார் அமெரிக்கா, கனடா, தாய்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து கடத்தி வரப்பட்ட சுமார் 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். விசாரணையில் பொம்மைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் மூலம் போதைப் பொருட்களை கடத்தியது தெரியவந்துள்ளது. பிரபல கோடீஸ்வரர் எலான் மஸ்க் கைவிட்ட டெக்னாலஜி இந்தியாவில் சாத்தியமாவதாக ஐஐடி பேராசிரியரும் த இ-பிளேன் கம்பெனி நிறுவனருமான சத்யா சக்கரவர்த்தி டிஸ்கோ வித் கேஎஸ் நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் பகிர்ந்து கொண்டுள்ளார். ஸோ இது எங்கேயாவது எக்ஸிக்யூட் ஆயிருக்கா? ஹைப்பர்லூப் டெக்னாலஜி இதுவும் இப்போ தான் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒருவேளை எக்ஸிக்யூஷன் வந்தால் நம்ம பயனீராக இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பின்தங்கி இந்த மாதிரி இருந்தது. ஓகே, இப்போ வந்து மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணால் ஆல்மோஸ்ட் அதே லெவலுக்கு வந்துட்டு இப்போ. வேறு யாரெல்லாம் இந்த ரிசர்ச்சில் இருக்காங்க சார்? முதல்ல அமெரிக்காவில் இருந்தாங்க. இப்போ அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, ரொம்ப விலை காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, யூரோப்பில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்குமே விலை அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, இந்தியாவில் வந்து தொழில்நுட்ப திறன் அதிகமாக இருக்குது நமக்கு, ஆனால் அதை வந்து செயல்படுத்தக்கூடிய விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எனி நியூ டெக்னாலஜி, இந்தியா இஸ் அ வெரி குட் ப்ரீடிங் கிரவுண்ட் ஃபார் இட். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்கிறீங்க. ஏன்னா அமெரிக்காவில் பண்ண முடியல, ஐரோப்பா ஏன் பண்ண முடியல, இந்தியா எப்படி பண்ண முடியும்னா, இதே நீங்கள் ஆஃப்ரிக்கா ஏன் பண்ண முடியாதுன்னு கேட்கணும். எஸ். ஸோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து இப்போ எப்படி ஆஃப்ரிக்கா இருக்கோ அந்த மாதிரி நம்ம இருந்தோம் என்ன. பட் இது வந்து ஒரு மாதிரி ஒவ்வொரு நாடும் வந்து ஒவ்வொரு நிலைமைக்கு போயிட்டுருக்கோம். ஓகே. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஓவர் டெவலப்ட் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம வந்து அவங்க டெவலப்டு, நம்ம டெவலப்பிங் சொல்லுவோம். அதை கொஞ்சம் மாற்றிட்டு அவங்க ஓவர் டெவலப்டு, நம்ம டெவலப்டுன்னு சொல்லிக்கலாம்ல. ஓகே. இந்த பாயிண்ட் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே. ஆமாம், இலான் மஸ்க் பண்ணல, நீ எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, இலான் மஸ்க்கு நிறைய துட்டு ஆகும். இலான் மஸ்க் பண்ணணும்னா இந்தியாவுக்கு வந்து பண்ணணும்.